ஹாய்ங்க, வெல்கம் டு நஹிலாஸ் vlog. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சண்டே vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ சண்டேனதுமே எல்லாருமே என்ன நினைச்சிருப்பீங்க, சண்டே ஸ்பெஷல் vlog-ஆ இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து எப்படி என்னோட வீக் போச்சு, என்னோட வீக்கெண்ட் எப்படி போக போகுது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு சமையலுக்குள்ள போலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமைக்கிறது இல்ல, வெஜ் தான் சமைக்க போறோம். ஏன் நான்வெஜ் சமைக்கல அப்படின்னா, நாளைக்கு வந்து ஆடிட் இருக்கு. ஸோ அதனால நோ நான்வெஜ், ஒன்லி வெஜ். ஸோ இன்னைக்கு ஃபுல் வெஜ் மீல் தான் சமைக்க போறேன். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா பருப்பு ஊர்ல இருந்து வரும்போதே எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ பருப்பு வந்து எனக்கு அளவா ஒரு டம்ளர் போதும். இந்த டம்ளர்ல எப்பவுமே இந்த டம்ளர்ல பருப்பு போடுவேன். ஸோ இந்த டம்ளர்ல என்கிட்ட பாத்துட்டீங்க அப்படின்னா பருப்புக்கு வந்து தனியா இத பாத்திரம்லாம் கிடையாது. ஸோ குக்கர்லயே நம்ம வந்து பருப்பு ஃபர்ஸ்ட் போட்டு விசில் வச்சிரும். ஒரு 3 4 5 விசில் சொன்னாங்க எங்க அம்மா. ஸோ 5 விசில் ஃபர்ஸ்ட். இது வந்து ஒரு கப் இல்லைன்னா 1.5 கப் போடுவோம். மத்தியானத்துக்கு வேணும், சாயந்தரத்துக்கு வேணும், நாளைக்கும் வேணும். காலையில நாளைக்கு மத்தியானம் ஏதாவது சமைக்க வேண்டியதுதான். இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா முருங்கக்காய் சாம்பார், அப்புறம் பாத்தீங்கன்னா கிழங்கு பொரியல், அப்புறம் வெள்ளை சாதம். அவ்வளவுதான் இன்னைக்கோட மெனுவே அவ்வளவுதாங்க. அண்ட் இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். ஸோ எனக்கு ஒத்தி பாத்துட்டீங்கன்னா இந்த டம்ளர்ல ஒரு கப்ல பருப்பு, அப்புறம் இதோட 1.5 கப் பருப்பு வந்து நம்ம இப்ப விசில் விட போறோம். ஒரு 5-6 விசில் விடுவோம். ஸோ இதுக்கு தண்ணி பாத்துட்டீங்கன்னா பெரிய டம்ளர்ல வந்து ஊத்திடுவேன். இதுல ஒரு 2 தக்காளியை போடுவோம். தக்காளியோட சேர்த்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போடுவோம். அப்புறம் உப்போட சேர்த்து 2 தக்காளி நல்லா கழுவி 2 தக்காளி, கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நான் வந்து ஒரு 5 விசில் விடுவோம். மேக்ஸிமம் 5 விசில். அதுக்குள்ள நல்லா பருப்பு நல்லா குழஞ்சிரும். ஸோ நம்மளோட ஹேருக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஸ்ப்ரே அப்ளை பண்ணியிருக்கேன். ஹேர் ஆயில் வைக்கல. போன வாரம் வந்து ஹேர் ஆயில் வச்சதுனால இந்த வாரம் ஹேர் ஸ்ப்ரே அப்ளை பண்ணியிருக்கேன். ஹேர் ஸ்ப்ரே எதுக்கு நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா, இங்க இருக்கிற சின்ன சின்ன ஹேர்ஸ்ல பெருசா வளர்றதுக்காக நம்ம ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம். அண்ட் உள்ள இருக்க ஸ்கேல்ப்ல எல்லாத்துலயுமே நல்லா ஹேர் ஸ்ப்ரே அடிச்சு நல்லா தலையை அப்படியே கட்டி வச்சிருக்கேன். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நல்ல தலையை பின்னி வைங்க அப்படின்ட்டு. ஸோ என்னோட 6 அடி கூந்தலை பின்னி இருக்கேன். ஸோ இப்ப பாத்துட்டீங்கன்னா பாயில் ஆயிட்டு இருக்குல்ல, ஒரு 2 தக்காளி உள்ள எடுத்து போடுவோம். தக்காளி எங்க இருக்கு, கிடைச்சிருச்சு தக்காளி. கட் பண்ணி 2 தக்காளியை போட்டு ஒரு 5 விசில விடுவோம். கொஞ்சமா இதுல எங்க அம்மா எண்ணெய் ஊத்துவாங்க மேல. அதனால நானும் அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திடுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சமா உப்பு, கல்லுப்பு. ஒரு 5 விசில் விடுவோம். அதுக்கப்புறம் முருங்கக்காய் சாம்பார் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் முருங்கக்காய் 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். அது நல்லா சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் அதோட சேர்த்து 2 உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. சோ அதுக்கு பொரியல் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தான், வேற எதுவும் பண்றதா இல்லை நம்ம. சோ இது வந்து ஒரு 5 விசில் வரட்டும். இன்னைக்கு ஒரு அப்டேட்டோட தான் நான் வந்திருக்கேன். நம்மளோட நஹீஸ் நேச்சுரல்ஸ்ல ஆடி அண்ட் வரலட்சுமி ஆஃபரா நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் ஹேர் ஆயில், நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் ஹேர் ஸ்ப்ரே, நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் அரைப்பு பவுடர் மூணுமே சேர்த்து 599க்கு கொடுக்க போறேங்க. அதோட ஒரிஜினல் பிரைஸ் பாத்துட்டீங்கன்னா 750 rupees. மூணுமே சேர்த்து ஆஃபர்ல 599க்கு கொடுக்க போறோம். ஒரு கம்ப்ளீட் ஹேர் கேர் கிட் வந்து 599க்கு வித் காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட்ஸ் நம்ம கொடுக்க போறோம். உங்களுக்கு இந்த ஆஃபர், இந்த காம்போ வேணும் அப்படின்னா 9629945584 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ விசில் வரப்போகுது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கணும். கண்டு விட்டது ஒரு விசில். இப்போ வந்து எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறேன். ஆல்ரெடி நான் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனாலதான் கம்மியா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் ஹேர் ஸ்ப்ரே எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒன்னு ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணலாம், இன்னொன்னு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ற முன்னாடி பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ஸ்ப்ரே வந்து இந்த மாதிரி ஹேரை வந்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்ல தான் அடிக்கணும். இந்த ஸ்கேல்ப்ல வந்து நல்லா இப்படி நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க.
ஏன் அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்பை நல்லா ரெடி பண்ணி ஹேர் ரீக்ரோத் பண்ண வைக்கும். இந்த ஸ்மால் ஹேர்ஸ் எல்லாம் இருக்கு பாத்துட்டீங்கன்னா இது எல்லாத்தையுமே வளர வச்சிரும். நமக்கு வந்து ஒரு ஹேர் ஆயில், ஒரு ஹேர் ஸ்ப்ரே, அரப்பு பவுடர் இதனால மட்டுமே நமக்கு ஹேர் வந்து வளர்ந்துரும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, முடி கொட்டுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு இன்டேக், உணவு, லேக் ஆஃப் ஸ்லீப், ஸ்ட்ரெஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ். இதனால மட்டும்தான் நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஃபால் ஆகுது, ஹேர் ரீக்ரோத் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. இத வந்து எப்படி நம்ம வந்து டேக் கேர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஹேர் ஆயில மட்டும் முடியும்னா இல்ல. நீங்க வந்து இன்டேக்கும் கரெக்டா இருக்கணும். நட்ஸ், எக்ஸ், நல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் பாத்துட்டீங்கன்னா நல்ல ஃப்ரூட்ஸா சாப்பிடணும். கறி லீவ்ஸ், நிறைய பேர் இந்த கருவேப்பிலை எல்லாம் சாப்பிடுறதே கிடையாது. சாப்பாட்டுல போட்டா கூட தனியா எடுத்து வச்சிடறாங்க. அதெல்லாம் சாப்பிடணும். அதெல்லாம் ரொம்பவே நல்லது. அது முடிக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நீங்க ப்ராப்பரா இன்டேக் எடுத்து ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெஃபினெட்லி வித்தின் 3 months உங்களுக்கு வந்து ரிசல்ட் ரொம்பவே நல்லாவே தெரியுங்க. ஒரு ஹேர் ஆயில் நீங்க யூஸ் பண்ணும்போது வெறும் 1 monthலயே நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும் அப்படின்னா கிடையாது. ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஓகேடா, நம்மளோட ஹேர்ல வந்து ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னு தெரியும். பட் நீங்க அதை கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் நமக்கு தெரியும். ஆஃப்டர் 3 months பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சேஞ்சஸ் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்ண மேஜிக்கால் தான் என்னோட ஹேர் இவ்வளோ அடர்த்தியா இவ்வளோ நீளமா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பியோர் கோகோனட் ஆயில் 24+ பியோர் ஃபார்ம் ஹெர்ப்ஸ் தான் யூஸ் பண்றோம் நம்ம நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு. நம்மளோட நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் ஹேர் ஸ்ப்ரே பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 5 பியோர் ஹெர்ப்ஸ் மட்டும் தாங்க யூஸ் பண்றோம். இன்னொன்னு அரப்பு பவுடர் வந்து காட்டுக்கு போய் இலைய பறிச்சு அதை காய வச்சு அதை அரைச்சுதான் நம்ம வந்து நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் அரப்பு பவுடர் சேல் பண்றோம். அரப்பு பவுடர் எதுக்கு அப்படின்னா இட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஷாம்பு. எப்படி நம்ம ஷாம்பு வந்து பேஸ்டாவும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இது வந்து ஒரு பவுடர் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஒரு பெஸ்ட் கண்டிஷனர்னு சொல்லலாம் அரப்பு. இட்ஸ் ட்ரெடிஷ்னல் ஷாம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஹேரை வந்து ஒரு ஹெல்த்தியா நல்லா ஒரு நல்ல ரஃபா ஒரு நல்ல சாஃப்டா வச்சுக்கிறதுக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஹேர் கேர் கிட் வேணும். ஸோ அது கண்டிப்பா நம்ம நஹீஸ் நேச்சுரலோட கம்ப்ளீட் ஹேர் கேர் கிட். தட்ஸ் இட். விசில் ஆஃப் பண்ணியாச்சு. நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் ஹேர் ஆயில், நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் ஹேர் ஸ்ப்ரே, நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் அரப்பு பவுடர். ஸோ இந்த 3 ஹேர் கேர் கிட்டும் 599 நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. மறக்காம இந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணி நம்மளோட ஹேர் ஆயில், நம்மளோட ஹேர் ஸ்ப்ரே, அரப்பு பவுடர் 3யுமே நீங்க யூஸ் பண்ணலாம். வித் காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆர்டர் பண்ற எல்லாத்துக்குமே காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட்ஸ் இருக்குங்க. மறக்காம உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. 9629945584 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல நஹிலாஸ் பிளாக் பேஜ்ல நீங்க ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம். நஹீஸ் நேச்சுரல்ஸ் அப்படின்ற இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம நீங்க அதுலயும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து விசில் வந்துருச்சு. அடுத்து வந்து சாம்பார் வைக்கணும். ஸோ உங்களுக்கு ஆஃபர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ மறக்காம நம்ம ஆடியோ ஆஃபரையும் வரலட்சுமி ஆஃபரையும் மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ விசில் வந்துருச்சு. இது நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கான ப்ராசஸ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம தாளிக்கிறது தான். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தாளிக்கிறது தெரியும். தட்ஸ் சாம்பார் ஓவர். ஸோ ஒயிட் ரைஸ்க்கு அரிசி ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். ஸோ ஒயிட் ரைஸ் ரெடி. அண்ட் உருளைக்கிழங்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு இருக்கு சின்ன சின்னதா கட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் மீல்ஸ் ரெடி. ஷார்ட் மீல்ஸ். ஏன் அப்படின்னா வீக்கெண்ட்ல மட்டும் தான் நம்மளால நல்லா செஞ்சு சாப்பிட முடியும். வீக் டேஸ்ல சாப்பிட முடியாது. ஃப்ரைட் ரைஸ், தோசை, இட்லி அப்படி ஒவ்வொரு டைம்லாம் ஆஃபீஸ்ல போய் சாப்பிட்டுக்கிறது அந்த மாதிரிதான் இருக்கும். மோஸ்ட்லி என்னோட லைஃப் அப்படிமா போகுது. ஊருக்கு போனா மட்டும்தான் நம்ம வந்து நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸ் மட்டுமா அதுவா மட்டும்தான் இருக்கும். அதுல ஒரு நாள் ஃபுல்லா நான்வெஜ் போயிடும். மட்டன், சிக்கன், ஃபிஷ், எக் அப்படின்னு போயிடும். இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸாவே இருக்கும். சாம்பார், ரசம், பொரியல், இன்னொரு பொரியல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரிப்புனாவே கோயில் தான். கோயில், வீட்டுக்கு வர்றது, கோயிலுக்கு போறது, வீட்டுக்கு போறதுதான் உங்களுக்கு ட்ரிப்பே. ட்ரிப்புன்னு பாத்துட்டோம்னா கோயில் டு வீடு, வீடு டு கோயில், அவ்வளவுதான். தட்ஸ் இட். இதுதான் எங்க ஃபேமிலி ட்ரிப்புன்னு சொல்லுவோம். போன வருஷம் இந்த நாள் ஆடி பெருக்கு வர்ற டைம்ல வந்து ஆடி வெள்ளிக்கிழமையில ஆத்தாவும் கோயில்ல அப்படின்ட்டு கோயில்ல இருந்தேன். இங்க வந்து நம்மளால கோயிலுக்கு எல்லாம் மோஸ்ட்லி போக முடியாது. ஒர்க் இருக்கும், ஒர்க் ஷெட்யூல்ஸ் இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்.
தனியா போகணும் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதனாலயே ஒரு இது. ஆனா ஊருக்கு போயிட்டோம்னா கோவில் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம குடும்ப பொண்ணா மாறிடுவோம். சோ இப்ப விசில் வந்துச்சு, சாம்பார் வச்சுட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வரும். ஸோ நம்மளோட பிசினஸ்ல பாத்தீங்க, ஹேர் ஆயில்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு புதுசா ஒரு அப்டேட் வச்சிருக்கோம். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீக் ரிவீல் பண்றேன். அதை வந்து ஒரு சஸ்பென்ஸாவே நம்ம வச்சிருக்கோம். அது என்ன ஏது அப்படின்ட்டு. அண்ட் ஆல்மோஸ்ட் நமக்கு நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு ரிவ்யூஸ் வந்து நான் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸா நான் போட்டுட்டு இருக்கேன். மறக்காம அந்த ரிவ்யூஸை பாருங்க. ஃபுல் ஜென்யூன் ரிவ்யூஸ்ங்க. நிஜமாவே நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் அந்த ரிவ்யூஸ்ல பார்த்துட்டு. நீங்க மறக்காம நம்மளோட நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹேர் ஸ்ப்ரே, அரப்பு பவுடர் 3 வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு சேஞ்சஸ் தருங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, மோஸ்ட்லி இதை ஃபுல்லாமே வித்தவுட் கெமிக்கல்ஸ்ல தான் நாங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். த பெஸ்ட் 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 அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணி எனக்கு வந்து சேஞ்சஸ்னால மட்டும்தான் நான் உங்களுக்கு யூஸ் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ ரியல்லி ஒரு பெஸ்ட் கம்ப்ளீட் ஹேர் கேரை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம வாங்கி யூஸ் பண்ணுங்க. இது வந்து என்னோட ஃபேவரட்டுங்க. என்னோட ஃபேவரட் ஹேர் ஆயில் இதுதான். பல வருடங்களாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், அதுவே நல்லா ஷேக் ஆயிரும். சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். வந்துச்சுல. ஸோ விசில் வந்து நல்லா எண்ணெய், கடுகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பருப்பை நல்லா ஊற்றி கொஞ்சம் கிழங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் இஸ் ஆன் தி வே. நல்லா குதிச்சக்கப்புறம் இறக்கி வச்சிட வேண்டியதுதான். இன்னைக்கு சாம்பார் அவ்வளவுதாங்க. அண்ட் மறக்காம நஹிலா vlog லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பாய்.